சிரிப்பை பார்த்தையா சில்லறை கீழே கூட்டும் பொழுது சவசரவது சத்தம் வருமே. ஏன் பின்ன வராது? அத்தான் இன்ற பதில் நான் என்று நீங்கள் இல்லை. ஆமா நீங்கள் என்று நான் வாழ மாட்டேன். அத்தான் இத பத்தி நீ விட்டு நான் பிரிந்து போவனா? சத்தியமாக சத்தியமா சொல்றேன். ஏதோ ஒரு நேரத்திலும் ஏதோ ஒரு சூழ்நிலம் என்னை விட்டு பிரிய மாட்டீங்களே. வாடா நீ என்ன செருப்பு கைட்டு வச்சு போனாலும் போக மாட்டேன். உண்மையாக? ஆமா. அப்படியா? ஆமா மகனே. என்னங்க இருவருமே காதல் வானிலை உல்லாசமாக சிறகு விரித்து பறக்கலாமா? அப்படியே சொல்லுங்கள் பறக்கலாம். மகனே என்ன பொன் பட்டாவின் தள்ளம் பக்கத்துல வந்துட்டோமா? எங்க வந்துட்டோம்? வாங்கம்மா. உங்க கணவர் எங்க இருக்கிறாரு? இருக்காங்க பாருங்க. நம்ம காதல் கவுந்துச்சா? காதல் கவுந்து பார்க்கவில்லை. திடீரென கீழே விழுந்துவிட்டது. எதனால? அத்தான் பாக நீங்க ரொம்ப மோசம். என்ன ஏங்க நீங்க கீழே தள்ளீங்க? நான் தள்ளமா? அப்படியா? ஒருவேளை பூகம்பம் ஏதாவது வந்திருக்குமா? நீ என்ன தள்ளவில்லை, நானும் உங்களை தள்ளவில்லை. ஒரு எப்படி இருக்குமா? என்ன இருக்கும்? திடீரென்று நிலநடுக்கம் வந்திருக்குமா? நிலநடுக்கமா? ஆமா. நிலநடுக்கம் வந்தா கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏங்க? நான் தான் எங்க பள்ளத்துல போய் சொல்லினேன். நீங்க இப்படி சொல்லி சொல்லி உடம்பு இறங்குது நாளுக்கு நாள் இறங்குதா? மகனா அது ஒண்ணே இல்ல. உன் மேல இருக்கிற காதல் பாசத்துல ரெண்டு பேரும் வீட்டுக்கு. அத்தான் நீயும் தலைவலி நானும் தலைவலி. ஒரு ஆள் எப்படி இருக்குமா? எப்படி மகனா? நம்ம வீட்டுக்கு மூன்றாவது யாராவது வந்து பாஸ் அடிப்பாங்களே. அப்படியே பாக்கறேன். அத்தான் அத்தானா? என்னங்க டேய் நீங்க எங்க தான் இருக்கீங்களா? சாயந்தர நரண்மனைக்கு போகலாம். பாவி சரியாரு. மூத்திர மஞ்சள் சாப்பாடும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது. ஏண்டியா இங்க எதுக்கு நீங்க வந்தா? உங்களை தான் தேடி கொண்டு வந்து. என்னதான் தேடி வந்தியா? ஆமா இந்த பொம்பளைங்க தொல்லையே தான். ஒரு டாக்டர் போக கூடாது, ஒரு காய்கறி கடைக்கு போக கூடாது. எங்கிற எப்போ வருவ? எங்கிற எப்போ வருவ? உன்னால நீங்க வசந்து மூஞ்சில முடிக்கூடாது. நீங்க வரலாமா? ஏதோ மன நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்த. அது உனக்கு பொறுக்கலையா? என்ன செத்துரு இந்த பாவியால் இருக்கவே முடியவில்லை என்றால் அப்படியே போனா பாயத்து கிணறு இருக்கும், அந்த பக்கமான ஏரி இருக்கும். பிற்பட்ட வார்த்தை நீங்கள் பேசலாமா? நீங்கள் யார்? எனக்கு தாலி கட்டிய கணவரத்தான். தாலியா? பிற்பட்ட வார்த்தை நீங்கள் பேசலாமா? தாலிக்கு ஒரு பாரு 1.5 முச்சு தான் போட்டிருப்பேன். இல்ல 3 முச்சு போட்டுருக்கேன். அந்த பப்புன் பை மட்டும் சந்தேகம். இது அவனுக்கு ஏண்டியா
ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. வரக்கூடாத இடத்துல வந்துட்ட, பார்க்க கூடாத உன்னுடைய முகத்தை பார்த்துட்டு உன் மூஞ்சி பார்த்தா எனக்கு பத்திரி எடுத்து வெளிப்படி முதல்ல. போக முடியாது. ஏய் ராஜா, யாரு இது? யாரு சென்றி? இவள கோவமா பேசுற யார தரவங்க? யார் தெரியும்? யாரு? தெரிஞ்சாவணும். யார் அவங்க? இது ஒண்ணே அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. வாங்கடா. யாரு? வாங்கடா. என்னங்க? அது ஒண்ணே இல்ல. என்னுடைய தந்தையானவர் அரண்மனையில் விருப்பம் இல்லாத ஒரு ஏழ்மை குடும்பத்தை அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொன்னல. அதான் இது. அக்கா, அக்கா இருக்காங்களா? அக்கா நான் அப்படியே ஒட்டானே ஏன் இருக்கேன். என்ன? எனக்கு முதல்ல அவ மனைவியா கிடையாது. உனக்கு எங்க புதுசா அக்கா அக்கா, ஆகுது? 1000 பேருக்கு ஆகாரம் பண்ண வேண்டும். இந்த பொண்ணான கையிலே எனக்கு முன்பு கைது தாரி கேட்டீங்களா அவங்க? ஒரு உறவு மனுஷன் அக்கா. இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து நீ கத்துக்கணும். என்ன என்ன? எவ்வளவு கற்பு, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பண்பு, எவ்வளவு பாசம், இவ்வளவு காடுகிறாளே. யாரு வா? ஏய் அடி சிங்சாங் முடிஞ்சு. சரியா? ஆமா. ஏய் போடிங்க போடியா. என்னங்க? என்ன பாக்குறா? என்னங்க? நீ ஒரு வார்த்தை கொடுத்தீங்க வச்சு நான் சென்று அக்காவுக்கு 2 வார்த்தை பேசுறேன். அக்கா சொல்லாத அவள. சரி, 2 வார்த்தை பேசுறேன். 2 வார்த்தை பேசுறேன். அவகிட்ட ரொம்ப நேரம் பேசாத. இல்ல, இல்ல. சரியா? நான் போயிட்டு உடனே வந்துரு. நான் பாடிட்டேன். போயிட்டேன். போயிட்டா போயிட்டேன். போயிட்டா போங்க. பாய் மகனா வா வா. எப்படியா குறுக்கு பேசுறேன். போயிட்டேன். அக்கா, 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 வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, சலமான குருபாய். வணக்கம். வராதக்க வந்தேக்க வாருங்க நம்மள. நானா இந்த இடத்துல எனக்கு இதனமே பிடிக்கவே பிடிக்கலையே. ஏன்னா என்னதான் குறை இருக்குது? என்ன குறை இருக்குது? திரும்ப கொடுத்தா இனிமே சம்பளம் கம்மி கொடுக்க மாட்டாரு. அவன் சம்பளம் கொடுத்து வர எங்க என்ன குறை இருக்குது? எனக்கு இந்த இடம் சொல்லல, எனக்கு இந்த இடம் பிடிக்கவே பிடிக்கல. ஓஹோ, என் வீடு பிடிக்கலையா? இந்த வீடு எனக்கு பிடிக்கல. அக்கா அப்படியோட வார்த்தை பேசலாமா? 1000 பேர் இருந்தாலும் அக்கா உடம்பு அக்கா தங்கச்சியா உடம்பு எடுக்கணும். பாவி தங்கச்சி மத்தம் வாருங்க வந்தவங்கள. பரவாயில்ல இருக்கட்டும். காலில் போயிட்டு நீங்க சொன்னதே எனக்கு போதும். ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். தெரியுது. நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க சொன்னதே எனக்கு போதும். வா காண்ட வீரு கையை பிடிக்கிறேன். இல்ல வேணா செய்யிட்டேன். அட வாமா. இருக்கட்டும். இதுல என்ன இருக்குது? தண்ணீர் சாப்பிடுறதில்ல? குடிப்பா. தண்ணி சாப்பிடு. பிடிக்காது. அட பால் தான் சாப்பிடு. சரி, நீ குடுக்கறன்னு குடிக்கிறேன். ஆஹா சாப்பிடு. கேட்க மாட்டாரா? கேட்க நடக்கணும். தொட்டுதாரி கட்டி கணவன் மனைவி இருக்காரு நடக்கணும். எங்க சரி போகுது, எங்க சரி போகுது. அவர் இல்லாம போக முடியாம முடியாது. அவர் இல்லாமல் என்னால் வருவது போக முடியாது. போக முடியாது. போக ஐயோ செல்லத்துக்கு ஐயோ வந்தப்ப யாரு மேல வைக்காத. செல்லமே அம்மு புச்சி என்னமா ஆச்சு உனக்கு? இல்ல வந்தப்ப யாரு? யாரு இவளா? சாவ மூஞ்சி இவளா? யார் அவங்க? யாருவா? யாரு? என் மொண்டாடின்னு சொல்லி தெரியல. எனக்குடா வேண்டும். உனக்கா? உனக்கு என்ன ஆகணும்? அக்கா தானே? ஆமா. அக்காவோட சென்று வணக்கம் அக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னேன் ராஜா. நான் வாயை திறக்கலையே. நான் வாயை தந்த பழக்கம் ஆகி போச்சேன் ராஜா. நான் வாயை திறக்கிறது இப்பெல்லாம். வாய்த்து வந்து பழக்கமே கிடையாது. நான் வாயை திறக்கலத்தான் வணக்கம் ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீ யாடி வச்சோட தரிசனம் கேட்டாங்க. ஐயோ புண்ணியா இந்த பத்தினி தேவித்தியா அதான்
எனக்கு தேவதாசன் கேட்டது மட்டும் இல்லாம நீ ஏதுமா அத்தான் அடுக்குமா அது யாருமா இந்த பத்திரி தேவித்து போய் இப்படி சொன்னது? ஏமா இந்த ஊர்ல இருக்கிற அம்மன் சிலை எதுக்குமா? அது எத்துமா ஏறி என் குளத்துல எங்கெல்லாம் போட்டு என் செல்லத்தை எத்துமா அந்த வச்சுனா மாதமும் மாறி மழை பெய்யுமா? என்னங்க என்ன தேவதாசன் கேட்டது மட்டும் இல்லாம என்ன அடி அடிச்சுட்டா. நான் போய் சொன்னா கூட யார் பார்த்த சொல்லிய பாவம் வந்து அம்போன்னு தூங்கிக்குது. என் தலைமையில சத்தியமா வேணும் அடிச்சான். என் செல்லத்தை அடிச்சாலா? அவளை இப்ப என்ன பண்றது மட்டும் பாரு. ஆசையா போனா போதுன்னு சொல்லிட்டு உனக்காக மரியாதை கொடுக்கறதுக்கு அன்பா வந்தா அவளை அடிச்சிருக்க எங்கிருந்து வருங்க? நீ வந்தா மட்டும் நல்லா வாசிக்கிறாரு, நான் வந்தா மட்டும் அந்த பக்கம் திருப்பிக்கிறாரு. என்னோட அவர் தான் அதிகமா பாத்துக்கிறாரு. ஏம்பா என்னோட அங்க வந்தா அதிகமா சவுண்ட் அடிக்குதா? ஐயோ அப்படியே பத்திரம் என்னை அடிக்க வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். நானும் நினைமாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றேன். நீ நிறைய மாசம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். ஆமா. அப்ப நீ அம்மாவை போறியா? ஆமா. அப்ப நான் அப்பாவை போறேன். ஆமா. நீயா
என்னங்க இவன் அம்மாவை போறா நான் அப்பாவை போறீங்க யா ராஜா யா ராஜா யா ராஜா யா ராஜா யா ராஜா உனக்கு நல்லது தெரியல கெட்டது தெரியல என் ராஜா திடீரென்று மாடு வந்து அத்தான் இங்கே என் உயிர் பிரிந்து விட்டால் எப்படி ஐயோ மோகனா அப்படிலாம் சொல்லாத மோகனா அத்தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோகன உருவத்தானே ஆமா மோகனா அத்தான் நான் உன்னை கேட்டா கோபப்பட மாட்டேங்குது சொல்லு மோகனா உன்னை விடவா அத்தான் நீ மக்கள் எத்தனை நாள் ஒன்னா சேர்ந்து இருந்திருக்கள் எங்க தாலி கட்டி எனக்கு ஒரு நாள் இருந்துதா ஒரே ஒரு நாள் தான் அத்தான் உங்களுக்கு திருமணம் நடந்தாலும் பதிலாக எங்க இருக்கிறீங்க உங்களோட தான் இருக்கேன் உண்மையாக ஆமா. நிச்சயமாக நிச்சயமாக. சத்தியமாக சத்தியமாக சிறிது பரவலத்தான் ஆமா உங்களோட தான் இருக்கேன் ஏனென்றால் நான் தூங்குற நேரத்திலே மகனாக தூங்குற நினைத்து விட்டு அரவணை போய் வந்தேன் ஐயோ இந்த பத்திரி தெய்வத்தை விட்டு இந்த தங்கத்தை விட்டு நான் எங்கன்னா போவேனா உண்மையாக மூஞ்சி பாரு அப்படி என்றால் அரவணை கொண்டு வந்தது யாரு யாரு அரண்மனைக்குள்ளையா நான் இல்லைன்னா எங்க அப்பா மட்டும் தான் இருப்பாரு உன்னுடைய தந்தை மற்றொரு ஆளு மற்றொரு வேலையோ தான் அதாவது உங்க தந்தை உன் மனைவி தானே ஆமா. போய் ராஜா இவரு வந்து மாவுடைய நான் கூட பார்த்தா அப்ப மாதிரி பாவித்து வாழ்ந்து வருகின்றேன் அத்தான். அப்ப என் சொல்ல போய் சொல்றேன் அப்பேற்பட்ட செயல் நான் செய்ய மாட்டேன் அத்தான். அப்பேற்பட்ட பெண் நான் கிடையவே கிடையாது அத்தான். ஓ ராஜா என்னங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தை மர்மம் அடைகிறது நீ சொல்லுமா என்ன மர்மம் தெரியுமா அத்தான் உன் தந்தையோ உன் தாயின் துணை நம்ம காமத்தின் வேகத்தில் இருக்கிறார் கண்டு தொழில் இளமை தாகம் தாகம் காமம் ஒன்று சேர்ந்து கொப்பங்கராம்பா கொப்ப உனக்கு அப்பா சொல்லிட்டு அவகாரி கப்பா இட்டாம்பா காட்டிக் கொள்ளே